ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்றைக்கி நம்ம சமையல் டிலைட் சேனலில் சுருள் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஸ்வீட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சுருள் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுருள் பூரி செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு ஒரு பவுலில் சேர்த்துருங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் செய்யும்போது எப்போதுமே லைட்டான உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யை அந்த மாவில் சேர்த்துடலாம். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா சுருள் பூரி இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் எண்ணெய் சேர்த்து இந்த சுருள் பூரி செய்யலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுங்க. எடுத்ததுமே தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்தில் இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். லைட்டாக தெளிச்சுக்கிட்டே இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சாச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இது மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெய் எதுக்காக தேய்க்கிறோம்னா காஞ்சி போகாமல் இருக்கும் இந்த மாவு, அதுக்காக தான் எண்ணெய் தேய்க்கிறோம். இப்போ நான் கையில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நம்ம உணர முடியும். இதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். கையில் தொடும்போதே ஒட்டலை பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். 4 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். மைதா மாவு கையில் ஒட்டாமல் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதுக்கப்புறமா நீங்கள் கிச்சன் திண்டில் போட்டுட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி கிச்சன் திண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பூரி தேய்க்கும் போது நல்லா அகலமாக தேய்ச்சி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் கிச்சன் திண்டில் மாவை பிசைய சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டைனா சின்ன சின்னதாக தேய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுத்திருந்த 200 கிராம் மாவுக்கு 8 உருண்டை எனக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி 8 உருண்டையை நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பூரி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். பூரி தேய்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக மைதா மாவு இந்த மாதிரி தூவிக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் பூரியை தேய்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் அப்படி பூரி தேய்க்கிறீங்கன்னா இந்த உருண்டையை காட்டிலும் இன்னுமே சின்ன உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ விரித்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பூரி மாவை அப்பப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டு நீங்கள் தேய்க்கணும். அப்போ தான் ரவுண்டாக வரும். ஒரே மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சுருள் பூரி செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. நீங்கள் அரை மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பூரியை தேய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கிறது மட்டும்தான் வேலை. ரொம்பவே அழகாகவும் ரொம்பவும் ஈஸியாக நீங்கள் சுருள் பூரி செஞ்சிடலாம் அரை மணி நேரத்தில். சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்வீட்டு தான் இந்த சுருள் பூரி. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் தேய்ச்சிருக்கேன்னு. என்னுடைய கை விரல் தெரிகிற அளவுக்கு லேசாக நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி நீங்கள் பூரியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பூரி மாவை கீழே விரித்து விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யை கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணி விடுங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கரலாம். நெய் தடவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவை தூவி விடணும். லேசாக அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி மைதா மாவை தூவி விட்டுட்டு கையை வச்சு லேசாக தேய்ச்சி விட்டுருங்க. இதுக்கு மேலேயும் இன்னொரு பூரி மாவை எடுத்து இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய்யை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி 4 பூரியை ஒன்றா விரித்து விடணும். இப்போ 2 விரிச்சிருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு லைட்டாக கையை வச்சு அப்ளை பண்ணி விட்டுறலாம். பூரி தேய்க்கும் போது ஒரே அளவாக அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து பூரி விரிக்கும் போது ஒரே ரவுண்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பூரி சுருட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 3வது பூரியை விரித்து விட்டுறலாம். 2 பூரி விரிச்சிருக்கோம். இதுக்கு மேலே 3வது பூரியை விரிச்சிட்டு இதுக்கு மேலே நீங்கள் அதே மாதிரி நெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு நீங்கள் அப்ளை பண்ணணும். மைதா மாவு சேர்த்துட்டு இதுக்கு மேலே இப்போ 4வது பூரியை விரிச்சு விட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் நெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம விரித்து விட்டுருக்க எல்லா பூரியும் ஒரே சைஸில் தான் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது மேலே மைதா மாவை தூவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி எடுக்கணும். 4 பூரி ஒன்றா சேர்த்துருக்கனால கனமாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு இப்படி லேசாக தேய்ச்சி கொடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி லேசாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஒரே சைஸாக ரவுண்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தேய்க்க சொல்கிறேன். இப்போ பாருங்கள் பூரி எந்த அளவுக்கு அகலமாக தேய்ச்சிருக்கோம்ண்டு. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு இதுக்கப்புறமா பூரியை சுருட்டி கட் பண்ண போகிறோம். கனமாக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் லேசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரி அந்தளவுக்கு மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் பொரிச்சு எடுக்கும்போது.
ஈஸியாகவும் வேகும் எண்ணெயில் பொரிக்கும் போது. அதுக்காக தான் நல்லா லேசாக தேய்ச்சிக்க சொல்கிறேன். இப்போ 4 பூரியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா லேசாக எவ்வளோ அகலமாக தேய்ச்சாச்சு பாருங்கள். இப்போ நான் பூரியை கையில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நான் லேசாக தேய்ச்சி எடுத்திருக்கேன்னு. இதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக நீங்கள் நெய் தடவிக்கோங்க. இப்படி லேசாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டிங்கன்னா பூரியை சுருட்டும் போது நல்லா ஒட்டிக்கிறோம், பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி லேசாக எடுத்து மடித்து விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்படியே உருட்டி கொடுத்துக்கிட்டே வரணும். சுருள் பூரி நீங்கள் உருட்டும் போது கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் இந்த மாதிரி உருட்டுங்க, அப்போ தான் உருட்டுறதுக்கு அழகாக வரும். இதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உருட்டுறதுக்கு வருதுன்னு. ஆரம்பத்தில் நீங்கள் உருட்டும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சுருள் பூரி ரொம்பவே அழகாக வந்துடும். இப்போ சுருள் பூரி இந்த மாதிரி சுருட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை ஒட்டிக்கிறணும். சுருள் பூரி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான். கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு விரலில் நீங்கள் தண்ணி தொட்டு லேசாக மாவு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா போதும். மைதா மாவு நல்லாவே ஒட்டிக்கிடுச்சு. இதுக்கப்புறமா லேசாக அந்த மாதிரி உருட்டிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் கத்தியில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறணும். பூரி எந்த அகலத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் பூரியை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சுருள் பூரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பூரியை இப்படியே நம்ம பொரிக்க போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ லேயராக அழகாக இருக்குண்டு. இதுக்கப்புறமா இந்த பூரி எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பூரியை இந்த மாதிரி கீழே வச்சுட்டு ஒரு விரல்னால நீங்கள் இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பூரியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு லேயராக அழகாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட லேசாக தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சப்பாத்தி கட்டையில் எப்படி தேய்க்கிறதுன்னு காட்டுறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி லைட்டாக அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். சுருள் பூரி ரொம்பவே அழகாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் நான் ஒன்று தேய்ச்சி காட்டுறேன். இப்போ ஒரு பூரி மாவு அந்த மாதிரி கீழே வச்சுட்டு லேசாக அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா போதும், ரொம்பவும் அழுத்தி தேய்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் சுருள் பூரி இப்படியும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னொரு பூரி எப்படி தேய்க்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவும் லேசாக தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பி வராது. அதுக்காகத்தான் லேசாக இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும். இப்போ இன்னொரு பூரி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த பூரி எவ்வளோ அழகாக லேயராக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா ஜீனி பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜீனி பால் காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்கேன். இந்த ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். கம்பி பதம் தேவையில்லை, இதுக்கு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும், ரொம்பவும் கம்பி பதம் தேவையில்லை. குலோப் ஜாமுக்கெலாம் நம்ம எப்படி ஜீனி பால் ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது இப்படி இருக்கணும். ஜீனி பால் அப்படி கம்பி பதத்துக்கு வர விட்டுட்டிங்கன்னா இப்போ பூரிக்குள்ளே அந்த ஜீனி பால் இறங்காது, இனிப்பு கொடுக்காது. அதுக்காகத்தான் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண சொல்கிறேன். இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஜீனி பால் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கரெக்டான பதமாக இருக்குது, கம்பி பதம் இல்லாமல் கரெக்டான பதமாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக எலும்பிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து சர்க்கரை பால் வந்து முறியாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் எலும்பிச்சம்பழம் புளியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புளிங்க, இல்லைன்னா கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பூரி பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் ரெடியாக இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பூரியும் அதுக்குள்ளே சேர்க்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சிக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா பூரி நல்லா வெளியில் செவந்துடும், உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே இருக்கும். அதுக்காக தான் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு மிதமான தீயில் நீங்கள் இதை பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி லேசாக அப்பப்போ பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. பூரி நல்லா செவந்து வரணும், அப்போ தான் கிறிஸ்பியாக சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரியை பொரிச்சு எடுக்கல மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் பொறுமையாகவே பொரிச்சு எடுங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள் பூரி ஓரளவுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இன்னுமே நல்லா செவந்து வரட்டும். இப்போ எண்ணெயில் போட்டதுமே இந்த பூரி பிரிஞ்சு வராமல் எவ்வளோ அழகாக லேயராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லாவே பூரி பொரிஞ்சு வந்துருச்சு, கலர் ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா நீங்கள் பூரியை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க.
இப்போ உடனே ஜீனி பாலில் நீங்கள் இந்த பூரியை சேர்த்துருங்க. ஜீனி பால் சூடாகவே இருக்கணும். அப்போ தான் உடனே போட்டதுமே பூரிக்குள்ள அந்த ஜீனி பாலை இழுக்கும். ஜீனி பாலில் நீங்கள் சுருள் பூரி சேர்த்ததுமே உடனே நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப நேரம் நீங்கள் ஊற விட்டுட்டிங்கன்னா சுருள் பூரி ரொம்ப சாஃப்டாயிரும், கிறிஸ்பியாக இருக்காது. சுருள் பூரி சாப்பிடும்போது கிறிஸ்பியாகவும் உள்ள ஜீனி பாலும் இறங்கியிருக்கணும். அதுக்காக தான் சூடான ஜீனி பாலில் உடனே சுருள் பூரியை நான் சேர்க்க சொல்கிறேன். இப்போ சுருள் பூரி போட்டு 2 செகண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். நல்ல ஜீனி பாலை வடிகட்டிட்டு நீங்கள் எடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா சுருள் பூரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் ஜீனி பாலில் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சுருள் பூரி. இப்போ ரொம்பவே ஈஸியாக சுருள் பூரி எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.